அது என்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட்? சர்ப்ரைஸ் ஆச்சே, சொல்ல மாட்டேனே. நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். நம்ம புள்ளைய காணணும்னு தான் எனக்கே விளங்குது. அப்படியே மனசெல்லாம் துடிக்குது ஆதிரா, துடிக்குது. சத்தியமா சொல்றேன், உங்ககிட்ட ஒத்துக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. தர்ஷினி வயசு பிள்ளைகள் எல்லாம் கிண்டல் அடிச்சு பேசினவன் தான் நானு. ஆனா இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நம்ம பிள்ளைய அதுல இப்பதான் எனக்கு விளங்குது இந்த மரமட்டிக்கு நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு. அது மட்டும் இல்ல அதுல இந்த பொம்பளைகளை இந்த ஓரத்துல விளக்க மாதிரி வைக்கிற மாதிரி வைக்கணும்னு நம்ம அண்ணன் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க என்கிட்ட. அதை கேட்டு பழகினால எனக்கு என்னமோ அதான் சரியோன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுல பிளீஸ் அதுல என்ன மன்னிச்சு அதுல நீ எல்லாம் நல்லா இருக்கணும். உனக்கு எந்த குறையும் வராதுடா. இனிமே உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய். அதுக்கு நாங்கெல்லாம் உனக்கு துணையா இருப்போம். எல்லாருமே உன் கூட இருப்போம். சரியா? நீ ஏன்டா அழணும்? எல்லாருமே உன் கூட இருப்போம். யாரும் இல்லைனாலும் நான் இருக்கேன் உன் கூட. எத்தனையோ தடவை உன்னை நான் அடிச்சு காயப்படுத்திருக்கேன். இப்ப வலிக்குது ஆதிரா, இப்ப வலிக்குது. முடியல ஆதிரா, வலிக்குது எனக்கு. பரவாயில்ல, உங்க எல்லாரையும் பேசுனதுக்கு தான்டா நாங்க இம்புட்டு அசிங்கப்படுறோம். பேசக்கூடாதெல்லாம் பேசிட்டோம். ஸ்டேஷன்ல வச்சு சொன்ன ஒத்த வார்த்தைக்காக எங்களை உசுரோட வச்சு கொல்றாரு அவரு. நீ மாறு இல்ல என்ன மாற விடு. இப்படியே தானே பயமுறுத்தி என்ன அடிமையாக்கி வச்சிருந்தல்ல, பத்தல அது உனக்கு. இந்த அண்ணன் நொண்ணைங்கிறவள நேத்தோட போயிருச்சு. இனிமே நீயும் சரி இவனும் சரி அந்த சக்தி பயலும் சரி யாரும் எனக்கு தம்பி கிடையாது. சத்தியமா நாங்க அவர் அவமானப்படுத்தணும்லாம் பேசவே இல்லடா. ஆதங்கத்துல தாண்டா பேசணும். அதை அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு அவரு. அண்ணே, அவரு பேசுறதெல்லாம் புதுசானே. அவர் பக்கம் நின்னா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாரு. அதுவே எதிர்பக்கம் நின்னா நம்மள காலுக்கு கீழே போட்டு மிதிப்பாரு. இதுதானே அவரு. அண்ணே, நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அது போதும்னே. நான் உங்களுக்காக தானே ரொம்ப கவலைப்பட்டேன். இப்போ நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்குன்னு. உங்களுக்கு லைஃப் புரிஞ்சு போச்சு. இனிமே உங்களுக்காக மட்டும் வாழுங்க, அது போதும். கதிரு, வா. சக்தி, நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப என் கூட்டாளிங்க என்ன அடிச்சு விட்டாங்கன்ட்டு நான் உன்கிட்ட தான் வந்து சொன்னேன். உனக்கு கோவம் வந்து எல்லாவனையும் வெளுத்து விட்டேன். என் மேல உனக்கு அம்பிட்டு பாசம்யா. இப்ப அந்த கதிர் எங்க போனா, அவனுக்குள்ள இருந்த அந்த அன்பு பாசம் எல்லாம் எங்க போச்சுன்னு நான் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேனே. எனக்கு கதிர் எனக்கு திரும்ப கிடைச்சிட்டானே. 100 யானை பலம் வந்த மாதிரி இருக்குண்ணே.
அந்த கடைக்காரன் சொன்ன வீடு மாதிரியே இல்ல. இப்படி போனா போயிடலாம். புடிங்கடா அவளை. சீக்கிரம் வாங்கடா. வாங்கக்கா. தர்ஷினியோட பேக். அங்க பாருங்க, ஒரு நோட் வேற இருக்கு. யாரு பாருங்க, இருக்கு. இந்த பேஜ் அக்கா, தர்ஷினியோட நோட் புக் அக்கா. இதுல ஏதோ எழுதி கிழிச்சு அந்த ஜன்னல் வழியா போட்டிருக்காக்கா. கண்டிப்பா தர்ஷினியை கண்டுபிடிச்சிடலாம். வாங்க அக்கா, வாங்கக்கா. அந்த ஜன்னல் வழியா போகணும். வாங்க பாத்துக்கலாம். வா வாங்கக்கா. என் வாழ்க்கையில இருந்து எல்லா விஷயத்திலையும் நீங்க எங்களுக்கு அநியாயம் பண்ணிருக்கீங்க அண்ணே. இது எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏய், இதெல்லாம் எனக்கு என் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை.
நாங்க பாத்துக்கிறோம். போ வெளியே, வெளியே போ. முடியாது. முடியாதா? வேணாண்ணே, இதுக்கு மேலேயும் நீங்க கை நீட்டாதீங்க. ஏய் கதிரி, என்னடா பேசுற? என்ன உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போச்சா? ஏன்டா இப்படி பண்ணி தொலைற? ஏமா பாருமா, உன் அருமை மகங்களை பேசுறத பாருமா. இவங்களுக்கெல்லாம் பேச கத்து கொடுத்தவன் நானு. இன்னைக்கு அந்த வித்து என்கிட்டயே காட்டுறாங்க. டேய், என்னடா வேணும் உனக்கு? பதில் தானே? 2 நாள் பொறுத்துக்கோ. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் பிரிச்சிடலாம், மொத்தமா பிரிச்சிடலாம். 2 நாள் அமைதியா. விடுனே. சரி, டைம் ஆச்சு, கிளம்பலாம். யோ எந்திரி. கோர்ட்ல போய் ரிமாண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வர வரைக்கும் தான் உனக்கு நல்ல நேரம். அப்புறம் என் விசாரணையே வேற மாதிரி இருக்கும். உனக்கு போலீஸ் கோர்ட்லாம் புதுசு இல்ல, ஆனா என் ட்ரீட்மெண்ட் தனியா இருக்கும். ஏந்திரி, ஏந்திரியா. தர்ஷினி எங்க இருந்தான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பயமா இருக்கு. அவ அந்த என் பேரு ஈஸ்வரி சார். என் பொண்ணு 2 நாளா கடத்திட்டு போயிட்டாங்க சார். இவரோட தான் சார் நாங்க எல்லாரும் தேடிக்கிட்டு இருந்தோம். பொண்ணு இருந்த இடம் கண்டுபிடிச்சிட்டோம் சார். அங்க சின்னமலை பக்கத்துல ஒரு பில்டிங்ல. ரொம்ப பயமா இருக்கு சார். புள்ளைய கடத்தி கொண்டு போய் வச்சிருக்காங்க சார். அதான் நான் பேசிட்டு இருக்கேன். சரி, பேசிட்டேன். நீங்க என்ன சொல்ல போறீங்க? சார், அங்க என் புள்ளைய என்ன டார்ச்சர் பண்ணாங்கன்னு தெரியல சார். ஆனா அங்க நாங்க போகும்போது யாருமே இல்ல சார் இந்த பில்டிங்ல. குணசேகரன் சார் பொண்ணு விவகாரமா? ஆமா சார். என் பொண்ணு என்ன டார்ச்சர் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல சார். சார், அங்க ஒரு பாடி கிடந்துச்சு சார். அங்க யாரும் கொலை பண்ணி போட்டிருந்தாங்க. ஈஸ்வரி, அவசரப்பட வேணாம் ப்ளீஸ். சார், என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு, என் பொண்ணோட நிலைமை என்னன்னு எனக்கு தெரியல சார். சார், டார்ச்சர் பண்ணாங்களான்னு தெரியல சார். ப்ளீஸ் சார். சார், அங்க ஒரு லெட்டர் கிடைச்சது கூட. அவ கைப்பட எழுதின லெட்டர் சார் இது. சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், யாராவது என் பிள்ளைய ஏதாவது பண்றதுக்குள்ள ப்ளீஸ் கண்டுபிடிச்சு கொடுங்க சார். ஈஸ்வரி, அதான் பேசிட்டு இருந்தா அவங்க கண்டுபிடிப்பாங்க. அதான். ஐயோ, நான் சொல்றேங்க, அவ கைப்பட எழுதின லெட்டர் தான் இது. தர்ஷினி அங்கதான் இருந்திருக்கா. ஆபத்துல இருக்கா அவ, எனக்கு தெரியும். என் பிள்ளைய என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலங்க. சார், கொஞ்சம் ப்ளீஸ் சார், கொஞ்சம் ட்ராக் பண்ணி கண்டுபிடிங்க ப்ளீஸ் சார், ப்ளீஸ். ஈஸ்வரி, அதான் சொல்றேன்ல. அதான் ஈஸ்வரி, நான் தான் அனுப்பி வச்சிருக்கேன் தர்ஷினி. அதான் சொல்லிட்டு இருந்தேன். யோ, என்ன ரூட்டை மாத்தி விடுறியா? இந்த வேலையில என்கிட்ட வேண்டாம். வாயை மூடிட்டு பேசாம இரு. ஐயோ இல்ல சார், அவர்தான் எங்களுக்கு ஹெல்ப். ஹலோ, யோ தண்டராஜ். எஸ் சார். கூட போய் உதவி பண்ணிட்டு வாயா. ஏய், என்ன பேசிட்டு இருக்கடா? என்ன பண்ற? நிறுத்தியா? ஐயோ சார், என்ன பேசுற? போலீஸ் மேல கை வைக்க நீ. நிறுத்தியா? ஐயோ வேண்டாம், விடுங்க. ஏய்,
ஏட்டையா பாத்து இருக்கீங்க போலீஸ்கார மேல கை வைக்கறான் நான் பாத்துங்க பின்னாடி போயா சார் 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 போயா போயா பாத்ரூம் போறணும் சொல்ல கூட இவனை கூட்டு போறணும் சொல்ற ஏடா வக்கீல புத்தி அவனுக்கு உன்ன ஐயோ வேணாம் வேணுங்க என்ன பண்ற பாரு போயா சொன்னா கேளு யோ தப்பு பண்ணிட்டு இருக்க நீ வந்து எம்எல்ஏ கை வைக்கிறியா நீ உன் கையை உடைச்சு போடுறேன் பாரு சார் இந்த ஆள் மேல இமிடியேட்டா கேஸ போடுயா முடிஞ்சா பாரு பண்ணிக்க போலீஸ்காரனை கொலை முயற்சின்னு கேஸ் எழுதிக்க எல்லாருக்கிட்டையும் சாட்சி எழுதுவாங்க யோ ஜீவன் தான் உன் கதை முடிஞ்சது என்ன பண்ணுவ ஏய் தட்டத்தை கையில எடுத்தா என்ன பண்ணுவீங்க நீ அவ்வளவு திமிரா உனக்கு விடுங்க சார் விடா மா நீங்களே உட்காருங்கம்மா எங்கேயும் போக முடியாது போய் உட்காருங்க குணசேகரன் சார் வர்ற வரைக்கும் பேசாம உட்கார்ந்துருக்கணும் உட்காருங்க என் அட்வொகேட் வரட்டும் பாக்குறேன் பாப்போம் பாப்போம் எந்த அட்வொகேட் வர்றான்னு நானும் பாக்குறேன் போலீஸ் மேலே கை வைக்கிறியா நீ இத பொறிக்கிட்டு போய கம்ப எடுத்து வச்சு அங்க போய் நில்லு போயா உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது மேடம் ஒரு கேஸ் விடாம இவன் மேல போடுங்க எல்லா கேஸையும் போடுங்க அட்டெம்ப்ட் மர்டர் ரேப் கேஸ்னு எல்லாத்தையும் போடுங்க வெளியிலே வரக்கூடாது இவன் பாப்போம் இவனை என்கவுண்டர்ல போட்டு தள்ளணும் போலீஸ் மேலேயே கை வச்சுட்டல போலீஸ்னா யாருன்னு காட்டுறேன் நானு பாப்போம்டா பாக்குறேன் பாரு பா இதை மட்டும் கழுவிக்கிறேன் சித்தப்பா அவங்க யாரும் இவ்வளவு நேரம் போன் எடுக்காம இருக்க மாட்டாங்க சித்தப்பா நம்ம கால் பண்றோம்னு தெரிஞ்சாலே டெஃபினட்டா போன் எடுப்பாங்க ஏதோ சரியில்லை நம்ம போய் பார்க்கலாம் சித்தப்பா தர்ஷா என்ன நம்ம எங்கன்னு போய் பார்க்கறது இப்போ முன்னாடியாச்சும் போன் ரிங்கு போச்சு இப்போ அதுவும் இல்ல வெறும் நாட் ரீச்சபிள்னு வருது அண்ணே அதான் ஏதோ கார்டுன்னு சக்தி சொன்னால மேபி அங்க போனதால கூட அவுட் ஆஃப் ரீச் ஆயிருக்கலாம் இப்படி ஆளாளுக்கு ஒரு அனுமானத்தோட உட்காந்து இருந்தா வேலைக்கு ஆகாத அதுல வாங்க முதல்ல போய் பார்த்துட்டு வந்துரும் டேய் தர்ஷா எந்திரா கதிரு வா சித்தப்பா போலாம் முதல்ல போய் பார்த்துட்டு இருடா அண்ணா இல்லண்ணா இப்படி உட்காந்து பேசிட்டே இருக்கிறது சரி வராது சரிடா அதுக்குன்னு எங்க போய் தேட போற கிளம்புவோம் வெளியே போய் பார்ப்போம் வாங்க சொல்றத கேள்றா அண்ணே என்ன பைத்தியங்களா நீங்க அவங்க எங்கனே தெரியாம எங்க போய் தேடுவீங்க அதுவும் நீங்களா இப்படி இருக்கிற நிலைமையில உங்களால எப்படி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அவங்களுக்கு நீங்க போய் தொந்தரவா இருக்கிறத விட பேசாம நம்ம வீட்ல இருந்தே நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுவோம் அண்ணே அதான் ஞானம் போயிருக்காருல்ல அவருக்கு ஏதாச்சும் தகவல் கிடைக்குதான்னு பாப்போம் நம்ம அதுக்காக வெயிட் பண்ணலாம் நீ உட்காரு தர்ஷா உட்கார்றா சக்தி நீ யோசிக்கிற மாதிரி கண்டிப்பா எதுவும் தப்பா நடக்காது சக்தி அதான் ஜீவானந்தம் சார் கூட இருக்கார்ல அவர் மூலியமா தான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்தை வர நெருங்கிட்டோம்னு சொன்னாங்கல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு நிச்சயமா குட் நியூஸோட கால் பண்ணுவாங்க நம்ம ஆளாளுக்கு அவசரப்பட்டு ஏடா கூடமா பண்ணிட வேண்டாம் கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கலாம் இந்தாங்க ரெடியா
ஹலோ, நான் அட்வொகேட் காஞ்சி தம்பி பேசுகிறேங்க. ஆமாம், இன்னைக்கு என்னால் வர முடியாதுங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஜீவானந்தம் இருக்கார்ல, அவரை திண்டுக்கல் கோர்ட்டுக்கு கொண்டு வராங்க. அதனால நான் திண்டுக்கல் கோர்ட்டுக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. வணக்கம் ஜீவானந்தன், உங்களை ஸ்டேஷன்ல இருந்து கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்கிற தகவல் வந்துச்சு. அதான் உங்களை பார்க்கலான்னு டைரக்டா வந்துட்டேன். என்னாச்சு ஜீவானந்தன், என்னன்னு சொல்லுங்க. சார், இவரை கஸ்டடியில் எடுக்க கோர்ட்டு கொண்டு வந்திருக்கோம். எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கங்க. சார், அவரோட வக்கீல் நான். அவரோட பேசுறதுக்கு எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்கு, புரியுதுங்களா? நீங்க வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. சார், கொஞ்சம் சீக்கிரம் பேசிட்டு வாங்க சார். தேங்க்யூ. போய் நில்லுங்க. போங்க. இதை போட்டுக்கிட்டு 10 ஆம்பளை பிள்ளையோட மல்லு கட்டிட்டு உன் வாழ்க்கையில இதான் நடக்க போற கடைசி பரீட்சை. இது முடியவன் உன்னை வீட்டோட வச்சு கல்யாணத்தை முடிச்சு விட போறேன். இது சொத்த ஆசைக்காகவன் நான் பெத்த பிள்ளையை கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு இவன் கஸ்டடியில் விட்டுட்டு வந்திருக்காளுங்க. சார், எங்களுக்கு எதிராக பல பொய்யான கேஸுகளை பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சில விஷயங்கள் முரணாகவும் இருக்கு. எங்களை கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகளும் இருக்கு. சார், என்ன ரிமாண்ட் பண்ணுறதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த பெண்கள் வெளியில் வந்துடணும். சார், இவங்க மேலே குணசேகரன் கொடுத்துருக்க அத்தனை வழக்குகளும் பொய்யானது சார். அது அவருக்கே நல்லா தெரியும். இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பொண்ணு தர்ஷினியை கண்டுபிடிக்க முடியல சார். இதெல்லாம் தெரிஞ்சும் அவர் வேற ஏதோ காரணத்துக்காக தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. போலீஸ் வெளியிலேருந்து வந்த ப்ரெஷர்னால இந்த கேஸ் எங்கள் மேலே ஃபைல் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் அவங்கள்ட்ட இல்லை சார். சார், அதுக்கப்புறம் போலீஸை நான் அடிக்க போனதாக ஒரு கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. அது உண்மைதான் சார். அவங்க ரொம்ப முறை தவறி தப்பாக நடந்துக்கிட்டாங்க சார். அவங்க ரொம்ப காட்டு மிராண்டித்தனமாக நடந்துக்கிட்டாங்க. அந்த கோபத்தில் நான் அப்படி அவங்கள்ட்ட நடந்துக்கிட்டேன் சார். அவங்க என் மேலே எந்த ஆக்ஷனாலும் எடுத்துக்கிட்டு அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை சார். நான் இதுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண தயாராக தான் சார் வந்திருக்கேங்க. ஏற்கனவே பொண்ணை காணுன்னு சோகத்தில் இருக்காங்க சார். அவங்கள பிடிச்சி நீங்கள் தான் பொண்ணை கடத்துனீங்க, எங்கே ஒழிச்சு வச்சுருங்கன்னு கேட்டு கேஸ் பதிவு பண்ணி இங்கே கொண்டாந்து நிப்பாட்டியிருக்காங்க சார். அவங்க இது எந்த விதத்தில் நியாயம் இல்லை சார். இவங்க என்ன செய்வாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அது நடக்கக்கூடாது சார். அவங்கள வெளியில் கொண்டு வந்துடணும். அப்போ தான் அந்த பொண்ணையும் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க சார். சார், ஓகே ஜீவானந்தன் சார், சீக்கிரம் வாங்க. எல்லாரும் உள்ள போங்கம்மா. போங்க போங்க, உள்ள போங்க. போங்க போங்க, தைரியமா போங்க. எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நன்றி சார், நன்றி. ப்ராசிக்யூட்டர், நீங்க உங்க வாதத்தை தொடங்கலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட பதிவுகளை விளக்கமாக படித்திருப்பீர்கள். ஒரு தந்தையை திட்டமிட்டு கெட்டவனாக சித்தரிச்சு அதில் வெற்றி பெற்று தந்தையிடமிருந்து மகளை பிரித்து இப்போ எனக்குலாம் ஒண்ணு இல்லைண்ணே. அது போக நானும் வந்தாதான் உங்களுக்கு சில இடத்தெல்லாம் காட்ட முடியும். அமைதியா இரு, நானும் வரேன். சரி, வரட்டும்டா, விடு. நீ வா, இருந்துச்சு வா. எனக்குலாம் ஒண்ணும் இல்லை. பார்த்து நீ தர்ஷன் அவனை கூப்பிட்டு வா.
மா நாங்கள் போய் தர்ஷினி எங்கே இருக்கா இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறோம்மா. அப்பாடா, இப்பதான் பூனை கண்ணு திறந்திருக்கு. போங்கப்பா போங்க. முதல்ல அவளுக்கு சொல்லாம கொள்ளாம ஓடிட்டாளுங்க. இப்ப நீங்க சொல்லிட்டு ஓடுறீங்க. மா ஏமா நீயும் புரியாம பேசிட்டு இருக்க? புத்தி மழுங்கி போச்சு சாமி. உங்களை எல்லாம் பெத்தேன் இல்ல, அதான் ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கமா வந்து இடிக்கிறீங்க. அதான் புத்தி பெசங்கி போய் கிறுக்கிச்சி ஆயிட்டேன். ஏய், என்ன பத்தி உங்களுக்கு என்னடா? நான் புலம்புறேன் இல்ல சாகுறேன், என்னென்னமோ பண்ணிட்டு போறேன். நீங்க கட்டிக்கிட்டு வந்தீங்களே, அவங்கள போய் பாருங்க. இனி அவளுக்கு தான் உங்களுக்கு கதி, அவங்க தான் உங்களுக்கு கஞ்சி ஊத்த போறாங்க. போங்க போங்க. மா எங்களெல்லாம் பார்க்கும்போது நீ நல்லா தாம்மா பேசுற. ஆனா உன் பெரிய புள்ளைய பார்த்தா மட்டும் அப்படியே அடங்கி போயிடுற. ஆமா, அவர் எங்க போனாரு? இம்புட்டு நேரமாச்சு, இன்னும் ஆளை காணோம், ஒரு தகவலும் கிடையாது. அவரும் எதுவும் செய்ய மாட்டாரு, எங்களையும் உள்ளே உட்காருனா அப்புறம் எப்படி? ஏய், என் பெரிய புள்ள பத்தி பேசுனே, உங்களை எல்லாம் கிழிச்சு விடுவேன், கிழிச்சு. இப்ப என்னடா, நீங்க போகணும் அம்புட்டி தானே? போங்க போங்க, போய் தேடுங்க. டா, இந்த நண்டு சிண்டுகளை எல்லாம் கூட்டிட்டு போய் ஊரை சுத்துங்க. போங்க. டேய் வாடா. சம்பந்திமா வணக்கம். தம்பி கதிரு, கை காலெல்லாம் பரவாயில்லையா? நல்லா நடக்க முடியுதுல்ல? பரவாயில்லங்க. ஐயா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அதெல்லாம் விட்டுப்புட்டு அவனை நடக்க முடியுதா உட்கார முடியுதான்னு கேக்குறீங்க? என்னடா கதிரு, திருந்தி நல்ல மனுஷனா மாறிட்டேன். எங்க அண்ணனை நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டுட்டு அவரை அசிங்கப்படுத்திட்டேன். அத நேர்ல கேட்டு சந்தோஷப்படுங்கன்னு போன போட்டு வர சொன்னியா? இவர் வந்துட்டாரு, எங்க ஊ மாமனார காணோம்? அவருக்கு இன்னும் தகவல் போய் சேரலையா? யோ, தா இந்த மொழிதான். உன் பொண்ணு இப்படிதான் முழிச்சு முழிச்சு என் குடும்பத்தை கூறு போட்டா. படுபாவி படுபாவி. என்னம்மா பேசுறீங்க? பேசாத நீ பெத்த பொண்ணாலதான் இம்புட்டும். எல்லாரையும் இழுத்துக்கிட்டு ஓடிட்டா. என்னம்மா சொல்றீங்க? சொல்றாங்க சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. காது கேட்டு தொலைலையா உனக்கு? உன் பொண்ணு இதா, இவன் பொண்டாட்டி, இவன் பொண்டாட்டி, அதான் அங்க நிக்கிறானே சக்தி பொண்டாட்டி, மദ്രാஸ்காரி அவதான். 4 பேரும் சேர்ந்து உன் பேத்தியும் கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டாளுங்க. பா கதிர், ஞானம் என்னப்பா சொல்றாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையப்பா, விளங்கலப்பா. மாமா, தர்ஷினி காணும் மாமா. என்னது? தர்ஷினியை காணுமா? என்னப்பா சொல்றீங்க? என் பேத்திய காணுமா? என்னப்பா மாமா? என்ன